எப்பப்பப்பப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு. பக்கத்து ஊருக்கு என்ன பக்கத்து தெருக்கு கூட போயிட்டு வர முடியாது போல, இவ்வளோ வெயில் அடிக்குது. அடடே, நம்ம அன்னைக்கிளியக்கா என்னக்கா ஆளையே பார்க்க முடியல. வெயில் இந்த அடி அடிக்குது, யாராவது வீட்டை விட்டு வெளியில வருவாங்களா? சரியா சொன்னீங்கக்கா. தாரோத்துல தோசை சுட்டுறதும் அதை திருப்பி போடுறதும் பைக்கு சீட்டு மேலே ஆம்லேட் போடுறதும்னு சொல்லி மொபைலில் வெயிலை பற்றி என்னமா சொல்கிறாங்க தெரியுமா? எப்ப பாரு ரீல்ஸை பத்தியே பேசு. ஆட போங்கக்கா, யதார்த்த வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. வெளியில தலை காட்ட முடியலக்கா. அடிக்கிற வெயில்ல முடியெல்லாம் எங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருமோன்னு தோணுதுக்கா. என்னடி கடைசியா தீ பிடிக்கிற அளவுக்கு வந்துட்ட? சில இடங்கள்ல காட்டுல எல்லாம் காட்டு தீ பரவுறது இல்லையா, அத போல எங்க என் தலையில தீ பிடிச்சு பரவிருமோன்னு பயந்து போய் கொடையை பிடிச்சிட்டு திரியிறேன்க்கா. அப்படி வெயில் அடிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன், தீயா பிடிக்குதுக்கா, வெயில் தீயா பிடிக்குது. சரியா சொன்னடி. ஆமா, இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு தெரியுதுல, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, எங்க கிளம்பிட்ட? வேற எங்கக்கா போறது, வெயில் அடிக்குதுல, இதை யூஸ் பண்ணி ஒரு வியாபாரத்தை பார்க்கலான்னு நினைச்சேன். அதான் பக்கத்தூர் வரைக்கும். ஓ, பக்கத்தூர் வரைக்கும் நடந்தே போறியா? ஏற்கனவே என் உடம்புல எலும்பு தான் இருக்கு, இதுல நடந்துலாம் போனேன்னா அது கூட இல்லாம கரைஞ்சு போகுங்கக்கா. அது என்னமோ சரிதான், பக்கத்தூர் வரைக்கும் எப்படி போப்ப? வழக்கமா யாருக்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டே போயிருவேன். ஆனா அடிக்கிற வெயில்ல பைக்ல போனா ஒத்துக்காது. நம்ம ஊர் சைடு யார் ஏசி கார் வச்சிருக்கா? அதான் பேசாட்டு பஸ்ஸுலையே, அதான் நம்ம ஊருக்கு ஒரு மினி பஸ் வருமே, அதுலயே 90s பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே பக்கத்தூர் வரைக்கும் போயிருவேங்க்கா. ஓ அப்படியாடி, சரி சரி. அதோ அங்க பாருடி, 4 முடி வர. பாடி பாடி 4 முடி, இங்க வாடி 4 முடி. அந்த பக்கம் தள்ளிடி எருமை, மரத்தடி நிழல்ல போய் இருந்துக்கிறேன். ஏண்டி இவ்வளவு அவசரமா வர்ற? வெலை இங்கக்கா, வெலை இங்கக்கா, கால் பொத்துருச்சுக்கா, கால் பொத்துருச்சுக்கா. ஐயோ ஐயோ, முதல்ல மரத்தடி நிழல்ல நில்லுடி. அம்மாடியோ, என்ன வெயிலு என்ன வெயிலு. இந்த மரத்தடியில மட்டும்தான் உசிரே வருதுக்கா. என் காலெல்லாம் பொத்து போச்சு போங்க. அது சரிடி, காலு பொத்து போற வெயிலுன்னு தெரியுதுல்ல, செருப்பு போடாம ஏன் வந்த? உங்க வீடு என் வீடு பக்கத்து வீடு தானேக்கா, உங்க வீட்டுக்குள்ள தானே போறோன்ட்டு செருப்பு போடாம வந்தேன். ஆனா நீங்க வீட்டுல எல்லாமே இங்க நிக்கிறீங்க, சரி வெளியில இங்கே நிப்பீங்களான்னு தேடிக்கிட்டே வந்தா இவ்வளவு தூரம் வந்துட்டேங்க்கா. அதான் கால் சுற்றுச்சு. அடி, காலுக்கு ஷூ போட்டது மட்டும் இல்லாம தலைக்கு கொடை வேற பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இதுல செருப்பு கூட போடாம வந்திருக்கா இவ. இல்ல உங்களால தாண்டி. நீ செருப்பு போடாம ஓசி குழம்பு கேட்க போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் ஒன்னும் ஓசி குழம்பு கேட்க போலடி ஒன்ன மாதிரி. பொசுக்குன்னு ஏன் சீக்கிரட்டை பப்ளிசிட்டி பண்ணாதடி. சரிடி, ஆளுக்கு ஒண்ணுன்னா சொல்லாம இப்ப என்ன வேலைன்னு சொல்லுங்க. அம்மா இது என்ன பேப்பரு? இந்த பேப்பர் தான்க்கா, நாம ஒரு பச்சை கலர் பட்டு சாரி காட்டன் சாரி கேட்டிருந்தோம்ல, அதுக்கு ப்ளூ பிரிண்டா கடையில இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கக்கா. வா, இந்த சாரி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குடி. நம்ம சொன்ன மாதிரியே பச்சை கலரு காட்டன் சாரி, அப்புறம் இந்த மெரூன் கலர்ல பார்டர் வச்சு ரொம்ப அழகா இருக்கே, செம்ம சூப்பரா இருக்குடி. இதே மாதிரிதான்டி அன்னைக்கு ஒருத்தி ரீல்ஸ் போடையில உடுத்திட்டு வந்திருந்தா. இல்லையக்கா, ரீல்ஸ் பார்க்காதன்னு சொல்லி நீங்களே ரீல்ஸ் பார்த்து தான் சாரி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்படிதானே? நான் என்ன எனக்கு மட்டுமா செலக்ட் பண்ணேன், நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் தானடி. ஆமா, குரூப்ல இருக்க எல்லாருக்குமா? எதுக்குக்கா? வைகாசி விசாகம் வருதுல்ல, வைகாசி விசாகம் வைகாசி மாசம் தானேக்கா வருது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கக்கா, அப்பதான் அவளுக்கு புரியும். ஆமா, சொன்னா மட்டும் அவளுக்கு புரிஞ்சிடவா போகுது. ஆமாக்கா, நீங்களே வந்து சொல்லுங்க. அடியே ஞாபகம் மருதி அடி உனக்கு, நம்ம ஊர் முருகர் கோயில்ல கும்பாபிஷேகம் வைக்கிறாங்கல்ல? ஆமா ஆமா, கும்பாபிஷேகம் இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா 48 நாள் பூஜை நடத்துவாங்க, அதுக்கப்புறம் தாண்டி வைகாசி விசாகம் வருது. ஆமாண்ணே, வைகாசி விசாகம் வைகாசி மாசம் தானே வரும். இது பங்குனி மாசம்டி, வெயில் பல்ல காட்டும் போதே தெரியலையா? பங்குனி வெயில் பல்ல காட்டுதுன்னு சொல்லுவாங்க, வைகாசி விசாகத்துக்கு ஏன் இப்பவே எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். நம்ம ஊரு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் குறுப்பு சாரி கட்டுவாங்கடி, நாம மட்டும் கெட்டலனா எப்படி? இப்ப ட்ரெண்டிங்கே காட்டன் சாரி தானே, அதான் அதையே குரூப் சாரிக்கு ஆர்டரா போட்டாச்சு. நம்ம ப்ளூ பிரிண்ட் கேட்டோம்லக்கா, நேத்து கடவுளியா எங்க வீட்டுக்காரரு போனாராம், அதான் உங்க வீட்டுக்காரம்மா சேலை கேட்டாங்கன்னு என் வீட்டுக்கார்ட்ட போய் கொடுத்து விட்டான் போல கடைக்காரன். நைட்டு ஃபுல்லா என் வீட்டுக்காரன் திட்டிக்கிட்டே இருந்தாரு. ஆமா, கும்பாபிஷேகம் வச்சாலும் உனக்கு ஒரு சேலை, கோடமுழுக்கு வச்சாலும் உனக்கு ஒரு சேலை, திருவிழா வச்சாலும் ஒரு சேலை, கொடியேற்றத்துக்கு ஒரு சேலைன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாருக்கா.
இந்த கடைக்காரங்கிட்ட ஆம்பளைங்கிட்டலாம் சேலையை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லணும்க்கா. சாரிடி, என்னாலதான். யாராவது வர சொல்லுங்க, யாராவது வர சொல்லுங்கண்ணா. சரி, நான் அப்புறமா போய்க்கலாமே நினைச்சேன். அந்த கிறுக்கு பையன் உன் வீட்டுக்காரன்கிட்ட போய் கொடுத்து விட்டான் போல. ஐயோ போச்சு, அப்ப நீ குரூப் சாரி எடுக்க வரமாட்டியா? அட போடி, அவர் பாட்டில் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. நான் சாரி எடுக்க போறது கன்ஃபார்ம். நாம கேட்ட மாதிரியே வந்திருக்கா ப்ளூ பிரிண்ட். இதோ பாருங்கக்கா, சூப்பரா இருக்கு. நாம சொன்ன அதே பச்சை கலரு, அதே மெரூன் கலர் பாடம் இருக்கா, செம்ம அழகா இருக்கு. இந்த சரியா ஆர்டர் கொடுத்துடலாமாக்கா? ஆனா அக்கா, காட்டன் சாரியில பெரும்பாலும் பிளவுஸ் இருக்காதேக்கா. ஆனா அது சைடுல ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போட்டு அதுக்கு நல்லா இருக்காதேக்கா. முதல்ல சாரி ஆர்டர் கொடுத்துக்கலாம் டி. அந்த சாரி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேட்சா பிளவுஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பிளவுஸை பத்தி யோசிக்க வேண்டாம், சரியா? ஆமா ஆமா, குவாலிட்டி எப்படி இருக்கோ என்னவோ, கலர் இதே மாதிரி வருதா, டிசைன் இதே மாதிரியா வருதான்னு தெரியல. கடைக்காரங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்கக்கா, எல்லா டீட்டெயிலுமே விசாரிச்சுட்டேன். இதே மாதிரிதான் இருக்குமா? டோட்டலா எத்தனை சாரி தான் சொல்லியிருக்கீங்க? டோட்டலா நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்குமே சொல்லணும். இருந்தாலும் ஒரு தடவை எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே நினைச்சேன்டி. முதல்ல நம்ம நயன்தாராக்கா கிட்டே கேட்கலாம். நயன்தாராக்கா, உங்களுக்கு இந்த சாரி ஓகே தானே குரூப் சாரிக்கு? ஓகே ஓகே, எனக்கு டபுள் ஓகே. அப்புறம் திட்டு வாங்கிட்டு வந்தியே 4 முடி, உனக்கு ஓகே தானே? கஷ்டப்பட்டு திட்டுலாம் வாங்கியிருக்கீங்கக்கா. தயவு செய்து இதே மாதிரி சாரியே எடுத்துருங்கக்கா. மாத்தினா அதுக்கும் இருக்க திட்டு வருக்கா. என்ன பண்ண, உங்ககிட்ட என்ன தனியாவா கேட்க முடியும்? உனக்கு ஓகே தானே இந்த கலர்? நானே ஒட்டகத்தை கட்டிக்கோன்னு உயரமா இருக்கேன். எனக்கு பச்சை சாரி பொருத்தமா இருக்குமா, சும்மா பளிச்சுன்னு இருக்குமாக்கா? ஏண்டி ஒற்றை குச்சி மாதிரி இருக்க, உனக்கு எந்த சாரி கட்டினாலும் நல்லா தாண்டி இருக்கு. சின்ன பொண்ணு, நீதான் சிம்ரன் மாதிரி ஜிம்முன்னு இருக்கியே, உனக்கு என்னடி யோசனை? என்ன கலரும் நல்லா தான் இருக்கும். அப்போ ஓகே, எனக்கு இதுவே ஓகே தான். அக்கா, நம்ம நீலமண்ட நீலாமரியை கூப்பிட்டு கேட்டுருவோமா ஒரு வார்த்தை? ஆமா, சிமிட்டி சித்ரா 2 பேர்கிட்டையும் நம்ம போட்டோ காமிச்சிட்டு கேட்கறதாண்டி நல்லது. ஹலோ, யாரு பேசுறது? நீல, அடியே நீலமண்ட நீலாம்பரி. இங்கே தாண்டி. அன்னைக்கிளி வீட்டுக்கு முன்னாடி மரத்தடியில் வெயிட் பண்ணுறோம். சீக்கிரம் வாங்கடி. சாரியோட ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. கலர்லாம் அதே கலர் தான். நீங்கள் வந்து பார்த்து ஓகே சொல்லுங்கடி. அதெல்லாம் முடியாது, வந்து பார்த்தா தான் சரின்னு சொல்லணும். இல்லைன்னா உனக்கு மட்டும் கட் பண்ணிடுவோம். என்னாச்சுக்கா? அவளுக்கு ஏதோ வேலை இருக்கான், வெயிலில் வெளியில் வந்தால் கருத்து போயிடுவாளாம். அதனால நீங்களே பார்த்து சரின்னு சொல்லுங்கன்றா. ஐயோ, அப்புறம் அது குறை இது நொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. வரட்டும், அவ வந்து பார்த்தே ஓகேன்னு சொல்லட்டும். மனுஷனுக்கு காலு பொத்து போய் இந்த வெயில நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு மட்டும் வெயில் அடிக்குதா? ஐயோ, என் கால் என்னம்மா சுடுது. அப்புறம் சிமிட்டி சித்ரா என்னடி சொன்னா? அவளுக்கும் கால் பண்ண வர்ற வழியில. எப்படியும் அவளும் இந்நேரம் உங்களை தேடி இங்க வந்திருப்பாக்கா. என்ன வெயிலு, என்ன வெயில். வாட்ஸ்அப்ல அனுப்பாம இந்த காலத்துல இப்படி கையில போட்டோ கொடுத்து விட்டுருக்கான் போலுக்க கடைக்காரன். இதோ பாருடி. அப்புறம் இது நொல்ல அது நொட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடியே, நீ சொன்ன பச்சை தாண்டி. உனக்காக தான் எல்லாரும் இந்த கலர் எடுக்கிறோம். ஓகே தானே உனக்கு? அக்கா, நான் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. பச்சை 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 பச்சை, எனக்கு பச்சை பிடிச்ச பச்சை. அப்போ உனக்கும் ஆர்டர் கொடுத்துடலாம், அப்படிதானே? ஆமா, இந்த சிமிட்டி சித்ரா மட்டும் வந்தானா இன்னைக்கே ஆர்டர் கொடுத்துடலாம். ஐயோ, வெயிலு 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 வெயிலு. என்ன வெயிலு, என்ன வெயிலு. ஏண்டி சித்ரா சீல வந்துட்டு பாத்தியா? அவ சொல்ற கிறுக்கி சாரி வரலடி, ப்ளூ பிரிண்ட் தான் வந்திருக்கு. அடடா, ப்ளூ பிரிண்ட்ல எம்பிட்டு அழகா இருக்குன்னு இவனு பாத்தியா நீ? நீ மட்டும் தான் பாக்கி. நீ ஊன்னு சொன்னா உனக்கும் சேர்த்து கொடுப்போம். நீ ஊன்னா உன்னை கட் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் கொடுப்போம்டி. பாத்தீங்களா அன்னைக்கிலேக்கா, நான் வேண்டான்னு சொன்னா என்னை விட்டுட்டு கொடுப்பாளாம். எப்படி பேசுறா பாருங்க. நீ வேண்டாம் நடி சொல்ல போற, அவ பாட்டுல இருக்கிறா. எல்லாரும் ஒன்னா தான் எடுப்போம் எப்பவும். இந்த தடவை அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கும் எடுக்கிறோம், கும்பாபிஷேகத்துக்கும் சும்மா கும்மு கும்முன்னு கும்முறோம். எனக்கு இந்த கலர் டிசைன் எல்லாம் ஓகே. பேசாம இதே ஆர்டர் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் ஓகே தானே? அதெல்லாம் எங்களுக்கு அப்பலே ஓகே தான். நயன்தாராக்கா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கக்கா. அது சரி, 4 முடி மூஞ்சி ஏண்டி இப்படி இருக்கு? வெயில்ல ஓடி வந்திருக்காக்கா, கால் பொத்துருச்சு போல, அதான் மூஞ்சி அப்படி வச்சிருக்கா. மூஞ்சி மாறி இருக்குன்னே சாரிக்கு ஆர்டர் போடாம விட்டுறாதீங்க. எனக்கு தான் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா பிடிக்கல, எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.